பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 46 வசனம் 1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆமீன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தரை குறித்து இப்படியாய் ஒரு பக்தன் சொல்லுகிறாரு. நம்ம ஆண்டவரை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுறோம், ஆண்டவரை குறித்து நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்றது இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் தன்னுடைய நம்பிக்கையை மனிதர்கள் மேல வைப்பாங்க. சில பேர் பொருள் மேல, சில பேர் ஆஸ்தி மேல, அந்தஸ்து மேல, இப்படி பணத்து மேல அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனா நம்ம கர்த்தர் மேல நம்மளோட நம்பிக்கையை வைக்கிறோமா அப்படின்றது இந்த நாள்ல யோசிக்கணும். நமக்கு ஒரு ஆபத்தான நிலைமை வரும்போது, சூழ்நிலை வரும்போது இது எதுவுமே நமக்கு உதவாது. ஃபர்ஸ்ட் நம்மளை விட்டு ஓடுறது மனிதர்களா தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்னைக்குமே நம்மள அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளை ஆபத்துல இருக்குன்னா ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமா கர்த்தர் பதில் தருவாங்க. ஆனா எப்ப பதில் தருவாங்கன்னா, நம்ம அனுதினமும் அவருக்கு டைம் கொடுக்கணும். அனுதினமும் அவரை தேடும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு பதில் அளிப்பாங்க. இன்னைக்கு நம்ம அநேகத்தின் மேல நம்மளுடைய நம்பிக்கையை வைத்துட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். அப்படி என்னைக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. கர்த்தரே நீங்க சார்ந்து இருக்கும் போது, கர்த்தரே நீங்க நம்பிட்டு இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்காரு. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்றாங்க, நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன், நான் உனக்கு பெலனா இருப்பேன், ஆபத்து காலத்துல நான் உனக்கு அனுகூலமான துணையுமா இருப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மகா பெரியது. அந்த அன்பை நீங்க சுதந்திரத்து கொள்ளணும். நீங்க ஆண்டவர்கிட்ட பழைய மாதிரி ஜெபிங்க, பழைய மாதிரி ஆண்டவரை தேடுங்க. இன்னும் அதிகமா அவர்கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பை ஏசப்பா மறுபடியும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. அநேக தரம் பல குழப்பமான சூழ்நிலைகள்லாம் வரும்போது கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாங்களோ, நம்மளுக்கு எதுவுமே நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கல, அதனால ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாரோ, நம்ம ஜெபத்தை கேட்கலையோ அப்படின்னு நீங்க அநேக தரம் யோசிச்ச நாட்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்றாங்க, நான் உன் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன், இன்னுமே நான் உன் ஜெபத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த நாள்ல உங்களை அன்போடு சொல்றாங்க. அன்போடு உங்களை அழைக்கிறாங்க அவர்கிட்ட. நீங்க மறுபடியும் அவர்கிட்ட போகும்போது நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாங்க. உங்களோட எல்லா காரியத்திலும் ஏசப்பா உங்களுக்கு அடைக்கலமா இருப்பாங்க. அவர் உங்களுக்கு பெரிய பலனா இருப்பாரு. எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவர் தான் உங்களுக்கு துணையா நிப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் அடைக்கலம், நீங்க தான் பலன், அவங்களுக்கு நீங்க தான் ஏசப்பா துணை. ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி அவங்க கூப்பிடும்போது நிச்சயமா நீங்க இறங்கி அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அதன்படி நீங்க அவங்களை ஆசீர்வதிட்டீங்க, பலப்படுத்திட்டீங்க. ஸ்தோத்திரம். தாழ்த்துறவர் ஆக்கிரமிட் பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.